வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சிங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை முதல் கானா, டிரினிடாட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகள் துறை செயலர் திரு தம்மு ரவி நேற்று புதுடெல்லியில் சிறப்பு செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் இதனை தெரிவித்தார். இன்று தொடங்கும் நடப்பு நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் சிறுசேமிப்பு திட்டங்கள் மீதான வட்டி விகிதம் தற்போதுள்ள அதே அளவில் தொடரும் என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன்படி பிபிஎஃப் வட்டி விகிதம் 7.1%, என்எஸ்சி வட்டி விகிதம் 7.7%, செல்வமகள் சேமிப்பு திட்டம் மீதான வட்டி விகிதம் 8.2% நீடிக்கின்றன. ரயில்வே அமைச்சகம் பயணியர் ரயில் சேவைக்கான அடிப்படை கட்டணங்களை இன்று முதல் மாற்றி அறிவித்துள்ளது. இதன்படி ஏசி வசதி இல்லாத மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் கட்டண விகிதம் கிலோமீட்டருக்கு 1 பைசாவாகவும், குளிர்சாதன வகுப்புகளுக்கு 2 பைசாவாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 500 கிலோமீட்டர் வரையிலான 2ஆம் வகுப்பு ரயில் பயண கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்றாலும் அதற்கு மேற்பட்ட தொலைவிற்கு 5 முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ராஜ்தானி, சதாப்தி, துரந்தோ, தேஜஸ் மற்றும் வந்தே பாரத் ரயில்களுக்கும் கட்டண மாற்றம் பொருந்தும் என ரயில்வே அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து புதுச்சேரியில் கடலோரப் பகுதி மேலாண்மைக்கான நிரந்தர அமைப்பு ஒன்றை உருவாக்குவது குறித்தும் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிப்பது குறித்தும் விவாதித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இந்திய பொது நிர்வாக கழகத்தின் தென்மண்டல மாநாட்டையும் அவர் தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து பள்ளிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இதர வசதிகள் பற்றிய எல்லா தகவல்களும் அடங்கிய தரவு தளமாக கல்வித்துறை சார்பில் நிறுவப்பட்டுள்ள வித்யா சமீக்ஷா கேந்திரா எனும் இணையதள வசதியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் நேற்று தொடக்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.